بسم الله الرحمن الرحيم. தஃப்சீர் இப்னு கசீர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்த் என்பதன் பொருள். அபு ஜாஃபர் பின் ஜரீர் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதன் பொருள், எல்லா புகழும் நன்றியும் அல்லாவுக்கே உரியன. எல்லா நன்றிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன. அவனுக்கு பதிலாக வணங்கப்படும் எந்த பொருட்களுக்கும் அவனுடைய எந்த படைப்புக்கும் உரியதல்ல. இந்த நன்றிகள் அல்லாவின் எண்ணற்ற அருட்கொடைகளுக்கும் உபகாரங்களுக்கும் உரியதாகும். அதன் அளவை அவன் மட்டுமே அறிவான். படைப்பினங்கள் தன்னை வணங்குவதற்கு உதவும் கருவிகளை படைத்தது, அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய உடல்களை படைத்தது, இவ்வுலக வாழ்வில் அவன் அவர்களுக்கு வணங்கும் வாழ்வாதாரம், எவரும் அல்லது எதுவும் தன்னை நிர்பந்திக்காமலேயே அவன் அவர்களுக்கு வழங்கிய வசதியான வாழ்க்கை ஆகிய அனைத்தும் அல்லாவின் அருட்கொடைகளில் அடங்கும். மேலும் அல்லாஹ் தன் படைப்பினங்களை எச்சரித்து அவர்கள் நிலையான மகிழ்ச்சியின் இல்லத்தில் நிரந்தரமாகத் தங்குவதற்குரிய வழிகளையும் வழிமுறைகளையும் பற்றி அவர்களுக்கு உணர்த்தினான். இந்த அருட்கொடைகளுக்காக ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா புகழும் நன்றியும் அல்லாவுக்கே உரியன. மேலும் இப்னு ஜரீர் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வசனத்தை பற்றி விளக்கமளிக்கையில், அதன் பொருள் அல்லாஹ் தன்னையே புகழ்ந்து கொண்ட ஒரு புகழ்ச்சியாகும். அதன் மூலம் தன் அடியார்களும் தன்னை புகழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். எல்லா நன்றிகளும் புகழும் அல்லாவுக்கே உரியன என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறியது போல இது உள்ளது என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற கூற்று அல்லாவின் மிக அழகான திருநாமங்களையும் மிகவும் கண்ணியமான பண்புகளையும் குறிப்பதன் மூலம் அவனை புகழ்வலை உள்ளடக்கியது என்று கூறப்பட்டது. ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும்போது அவர் அல்லாவின் அருட்கொடைகளுக்கும் உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்துகிறார். புகழுக்கும் நன்றிக்கும் உள்ள வேறுபாடு. ஹம்த் என்பது மிகவும் பொதுவானது. அது ஒருவருடைய பண்புகளுக்காகவோ அல்லது அவர் செய்த செயலுக்காகவோ புகழும் ஒரு கூற்றாகும். நன்றி என்பது செய்யப்பட்ட செயலுக்காக செலுத்தப்படுகிறது, வெறும் பண்புகளுக்காக அல்ல. அல்ஹம்து பற்றி சலஃப்களின் கூற்றுகள். ஹஃப்ஸ் அவர்கள் அறிவிக்கிறார், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் மற்றும் அல்லாஹு அக்பர் பற்றி தெரியும், அல்ஹம்துலில்லாவை பற்றி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது அல்லாஹ் தனக்காக விரும்பிய, தனக்காக பொருந்திக் கொண்ட, மீண்டும் மீண்டும் கூறப்படுவதை விரும்பிய ஒரு கூற்றாகும் என்று கூறினார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பது நன்றி பாராட்டுதலின் கூற்றாகும். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும்போது, அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்துவிட்டான் என்று கூறுகிறான் என்று கூறினார்கள். இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். அல்ஹம்தின் சிறப்புகள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அல் அஸ்வத் பின் சரீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சேகரித்த என் அதிபனை மேலானவனை புகழும் வார்த்தைகளை உங்களுக்கு ஓதிக்காட்டட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாக உமது இறைவன் அல்ஹம்தை விரும்புகிறான் என்று கூறினார்கள். அந்நசாயி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். மேலும் அபு ஈசா அத்திர்மீதி அந்நசாயி மற்றும் இப்னு மாஜா ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள். மூசா பின் இப்ராஹிம் பின் கசீர் அவர்கள் தல்ஹா பின் கிராஷ் அவர்களிடமிருந்தும் அவர் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தும் அறிவிக்கிறார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திக்ருகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துவாக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அத்திர்மீதி அவர்கள் இந்த ஹதீஸ் ஹசன் ஹரீப் என்று கூறியுள்ளார்கள். மேலும் இப்னு மாஜா அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருட்கொடையை வழங்கி அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால், அவன் சுயமாக பெற்றதை விட அவனுக்கு கொடுக்கப்பட்டது சிறந்ததாகவே இருக்கும் என்று கூறினார்கள். மேலும் தனது சுனன் நூலில்
இப்னு மாஜா அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் அடியார்களில் ஒரு அடியான் ஒருமுறை, யா அல்லாவே, உனது முகத்தின் அருளுக்கும் உனது மேலான அதிகாரத்தின் மகத்துவத்திற்கும் ஏற்ற ஹம்த் உனக்கே உரியது என்று கூறினான். அந்த இரு வானவர்களும் இந்த வார்த்தைகளை எப்படி எழுதுவது என்று குழப்பமடைந்தார்கள். அவர்கள் அல்லாவிடம் ஏறி சென்று, எங்கள் இறைவனே, ஒரு அடியான் இப்போது ஒரு கூற்றை சொன்னான், அதை அவனுக்காக எப்படி பதிவு செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். தன் அடியான் என்ன சொன்னான் என்பதை நன்கு அறிந்த நிலையிலேயே அல்லாஹ் தன் அடியான் என்ன சொன்னான் என்று கேட்டான். அவர்கள், யா அல்லாவே, உனது முகத்தின் அருளுக்கும் உனது மேலான அதிகாரத்தின் மகத்துவத்திற்கும் ஏற்ற ஹம்த் உனக்கே உரியது என்று கூறினார்கள். அல்லாஹ் அவர்களிடம், என் அடியான் சொன்னது போலவே அதை எழுதுங்கள், அவன் என்னை சந்திக்கும் வரை, அப்போது நான் அதற்காக அவனுக்கு வெகுமதி அளிப்பேன் என்று கூறினான். ஹம்துக்கு முன் உள்ள அல் எல்லா வகையான நன்றிகளையும் புகழ்களையும் அல்லாஹுக்காக உள்ளடக்கிறது. ஹம்த் என்ற வார்த்தைக்கு முன்னால் உள்ள அலிஃப் மற்றும் லாம் ஆகிய எழுத்துகள் மேலான அல்லாவுக்கான எல்லா வகையான நன்றிகளையும் புகழ்களையும் உள்ளடக்க உதவுகிறது. ஒரு ஹதீஸ் கூறுகிறது, யா அல்லாவே, எல்லா ஹம்தும் உனக்கே உரியது, எல்லா உரிமையும் உனக்கே சொந்தம், எல்லா வகையான நன்மைகளும் உன் கையில்தான் உள்ளன, எல்லா விவரங்களும் உன்னிடமே திரும்புகின்றன. அர்-ரப் இறைவன் என்பதன் பொருள். அர்-ரப் தனது உடைமை மீது முழு அதிகாரம் கொண்ட உரிமையாளராவார். அர்-ரப் மொழியியல் ரீதியாக எஜமான் அல்லது வழிநடத்தும் அதிகாரம் கொண்டவர் என்று பொருள்படும். இந்த அர்த்தங்கள் எல்லாமே அல்லாவுக்கு பொருத்தமானவை. ரப் என்ற வார்த்தை தனியாக வரும்போது அது அல்லாவுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு ரப்பும் தார், அதாவது இன்னின்ன பொருளின் எஜமான் என்று கூற பயன்படுத்தலாம். மேலும் அர்-ரப் என்பது அல்லாவின் மகத்தான பெயர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஆலமீன் என்பதன் பொருள். அல் ஆலமீன் என்பது ஆலம் என்பதன் பன்மை வடிவமாகும். இது அல்லாவை தவிர உள்ள அனைத்தையும் உள்ளடக்கியது. ஆலம் என்ற வார்த்தையே ஒரு பன்மைச் சொல்லாகும். அதற்கு ஒருமை வடிவம் இல்லை. ஆலமீன்கள் வானங்களிலும் பூமியிலும் நிலத்திலும் கடலிலும் இருக்கும் பல்வேறு படைப்புகளாகும். படைப்பினங்களின் ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு ஆலம் என அழைக்கப்படுகிறது. அல்-ஃபர்ரா மற்றும் அபு உபைத் அவர்கள் கூறினார்கள், ஆலம் என்பது பகுத்தறிவு உள்ள அனைத்தையும், அதாவது ஜின்கள், மனிதர்கள், வானவர்கள் மற்றும் ஷைத்தான்களை உள்ளடக்கும். ஆனால் விலங்குகளை உள்ளடக்காது. மேலும் ஸைத் பின் அஸ்லம் மற்றும் அபூ முஹைசின் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஆன்மாவுடன் படைத்த அனைத்தையும் ஆலம் உள்ளடக்கும். மேலும் கத்தாத்தா அவர்கள், ரப்பில் ஆலமீன், அதாவது ஆலமீன்களின் இறைவன் என்பதைப் பற்றி, ஒவ்வொரு வகையான படைப்பும் ஒரு ஆலமாகும் என்று கூறினார்கள். அஸ்-ஸஜ்ஜாஜ் அவர்களும், ஆலம் என்பது அல்லாஹ் இவ்வுலகிலும் மறுமையிலும் படைத்த அனைத்தையும் உள்ளடக்கும் என்று கூறினார்கள். அல்-குர்துபி அவர்கள், இதுவே சரியான பொருள், ஆலம் என்பது அல்லாஹ் இரு உலகங்களிலும் படைத்த அனைத்தையும் உள்ளடக்கும் என்று விளக்கமளித்தார்கள். இதேபோல அல்லாஹ் கூறினான், மீன். ஃபிரவுன் கேட்டான், ஆலமீன்களின் இறைவன் என்பவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உறுதியாக நம்புபவர்களாக இருந்தால் வானங்களுக்கும் பூமிக்கும் மற்றும் அவற்றிற்கு இடையில் உள்ள அனைத்திற்கும் அவனே இறைவன் என்று கூறினார்கள். படைப்பு ஏன் ஆலம் என அழைக்கப்படுகிறது? ஆலம் என்பது அலாமா என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஏனென்றால் அது அதன் படைப்பாளனின் இருப்பிற்கும் அவனது ஒருமைப்பாட்டிற்கும் சாட்சியளிக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது.